வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க் பத்தி பார்க்க போறோம். அதாவது ஜிஏஎன். இது ஒன் ஆஃப் த டீப் லேர்னிங் மாடல். இதுல வந்து 2 நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து ஃபேக் டேட்டா உருவாக்குறதுக்கு, அத ஜெனரேட்டர்ன்னு சொல்லுவோம். இன்னொன்னு அது ரியலா, ஃபேக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு, அத டிஸ்கிரிமினேட்டர்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா ஜெனரேட்டருக்கும், டிஸ்கிரிமினேட்டருக்கும் நடக்கிற ஒரு ஹெல்த்தி காம்படிஷன்ல ஒரு ரியல் மாதிரி இருக்கிற ரியலிஸ்டிக் டேட்டாவ உருவாக்குற இந்த ப்ராசஸ் தான் வந்து ஜிஏஎன். ஸோ அந்த ரியலிஸ்டிக் டேட்டான்றது இமேஜஸா இருக்கலாம், வீடியோஸா இருக்கலாம், வாய்ஸா இருக்கலாம். ஸோ ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். போலீஸ் வெர்சஸ் தீஃப். தீஃப் வந்து ஒரு ஃபேக் கரன்சிய பிரிண்ட் பண்றான். போலீஸ் வந்து அந்த நோட் வந்து ரியலா, ஃபேக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஆ தீஃப் வந்து டெய்லி வந்து நெறைய லேர்ன் பண்ணிட்டு அந்த ஃபேக் கரன்சிய அவன் பிரிண்ட் பண்றான். போலீஸும் வந்து அவன கண்டுபிடிக்க நெறைய எஃபோர்ட் போடுறாங்க. ஸோ 2 பேருமே போட்டி போட்டு அவங்கள அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு ஃபைனலா வந்து தீஃப் வந்து அவன் உருவாக்குற அந்த ஃபேக் கரன்சி வந்து ஆல்மோஸ்ட் ரியல் மாதிரியே இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஜிஏஎன்னும் ஒர்க் ஆகுது. ப்ராக்டிகல் யூஸ் கேஸஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இமேஜ் ஜெனரேஷன். ஸோ ஒரு ஹியூமனோட ஃபோட்டோ இல்லனாலும், ஜிஏஎன் வந்து ரியலிஸ்டிக்கா ஹியூமன் ஃபேஸஸ வந்து உருவாக்கும். ஸோ செகண்ட் ஒன் வந்து டீப் ஃபேக் வீடியோஸ். ஒரு செலிபிரிட்டியோட ஃபேஸ வந்து வேற ஒரு வீடியோல சூப்பர் இம்போஸ் பண்றது. தேர்ட் ஒன் வந்து ஃபேஷன் அண்ட் கேம் டிசைன். ஸோ இங்கலாம் வந்து யூஸ் ஆகுது. ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஜிஏஎன் அப்படின்றது போலீஸ் வெர்சஸ் தீஃப் மாரி தான். ஜெனரேட்டருக்கும், டிஸ்கிரிமினேட்டருக்கும் நடக்கிற ஹெல்த்தி காம்படிஷன்ல ஆ இமேஜஸ், வீடியோஸ், டேட்டா இது எல்லாத்தையுமே ரியலிஸ்டிக்கா உருவாக்க கத்துக்கிறது தான் வந்து ஜிஏஎன் ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.